हरि गोविन्द गोकुलनन्दन गोविन्द गोविन्द गिरि गोविन्द श्रीवेङ्कटेश गोविन्द गोविन्द हरि गोविन्द. எங்கள் யாத்திரையில் நாங்கள் அடுத்ததாக வராக நரசிம்மர் கோயில் சென்றோம். இந்த கோயில் விசாகப்பட்டினம் அருகில் சிமாச்சலம் என்ற நகரத்தில் வராக நரசிம்ம சுவாமி கோயில் உள்ளது. மலை உச்சியில் 244 மீட்டர் உயரத்தில் சிங்க பகவானின் மலை என்று பிரபலமாக அழைக்கப்படும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி அவதாரத்தில் உள்ள விஷ்ணுவின் கோவிலாகும் இது. 11ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீ கிருஷ்ணதேவராய மன்னரால் கட்டப்பட்ட பெரிய கோவிலாகும். இங்கு வராக லக்ஷ்மி நரசிம்மர், வராக மற்றும் நரசிம்மரின் உருவச் சிறப்புகளை ஒருங்கிணைத்து அருள்பாலிக்கிறார். அந்த உருவம் சிவலிங்கத்தை ஒத்திருக்கிறது. இந்த வராக நரசிம்ம சுவாமிக்கு தினந்தோறும் அபிஷேகம் கிடையாது. வருடத்திற்கு ஒருமுறைதான் சந்தன விசர்ஜனத்தின் போது சந்தன அலங்காரம் அகற்றப்படுகிறது. இங்குள்ள கல்வெட்டுகள் கோனார்க்கின் கல்வெட்டுகளுடன் ஒத்து இருக்கும். கோயிலுக்குள் இருக்கும் கல்யாண மண்டபத்தில் விஷ்ணுவின் அவதாரங்களைச் சித்தரிக்கும் 16 தூண்கள் உள்ளன. வராக லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலில் குதிரைகள் கொண்ட அழகிய கல்தேர் உள்ளது. கோயிலுக்குள் இருக்கும் கல்யாண மண்டபத்தில் விஷ்ணுவின் அவதாரங்களைச் சித்தரிக்கும் 16 தூண்கள் உள்ளன. விஷ்ணுவின் சிங்க அவதாரமான நரசிம்மர் கோயில் முழுவதும் பல சித்தரிப்புகளில் காணப்படுகிறார். गोविन्द हरि गोविन्द गोकुलनन्दन गोविन्द गोविन्द गिरि गोविन्द श्रीवेङ्कटेश गोविन्द गोविन्द हरि गोविन्द. गोविन्द हरि गोविन्द गोकुलनन्दन गोविन्द गोविन्द गिरि गोविन्द श्रीवेङ्कटेश गोविन्द. गोविन्द हरि गोविन्द गोकुलनन्दन गोविन्द गोविन्द गिरि गोविन्द श्रीवेङ्कटेश गोविन्द गोविन्द हरि गोविन्द. गोविन्द हरि गोविन्द गोकुलनन्दन गोविन्द गोविन्द गिरि गोविन्द श्रीवेङ्कटेश गोविन्द गोविन्द हरि गोविन्द. இந்த கோவிலுக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குறிப்பாக சந்தனோத்சவ விழாக்காலங்களில் வந்து செல்கின்றனர். விசாகப்பட்டினத்திலிருந்து வடக்கே சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் சிம்மாசலம் உள்ளது. சிம்ஹா என்றால் சிங்கம் மற்றும் சலம் என்றால் மலை. எனவே சிம்மாசலம் என்றால் சிங்கமலை என்று பொருள். மலையடிவாரத்தில் புனித புஷ்கரிணி குளியல் தொட்டி உள்ளது. வராக நரசிம்மர் கோயிலுக்கு அருகில் உள்ள கங்காதாரா என்ற வற்றாத நீரூற்று மருத்துவ குணம் கொண்டதாக கூறப்படுகிறது. கங்காதாராவிற்குச் செல்ல நீங்கள் கோயில் நுழைவாயிலை நோக்கி நின்று கொண்டிருந்தால் சாலை முடியும் வரை இடதுபுறமாகச் சென்று வலதுபுறம் திரும்பி மீண்டும் சாலையின் முடிவில் செல்லவும். இந்த கோவிலின் வரலாறு என்ன என்று பார்க்கலாம். வராக நரசிம்மர் கோவில் என்பது ஸ்ரீ வராகலக்ஷ்மி நரசிம்ம சுவாமி ஸ்தல விருட்சமாகும். மகாவிஷ்ணுவின் சிம்ம மனித அவதாரமான சிம்மாசலத்தில் உள்ள தெய்வம் பொதுவாக சந்தனத்தால் மூடப்பட்டிருக்கும். திரிபங்கா தோற்றத்தில் உள்ள தெய்வத்தின் அசல் வடிவம் மனித உடலில் சிங்கத்தின் தலையுடன் 2 கைகளைக் கொண்டுள்ளது. சோழ மன்னன் குலோத்துங்கன் கி.பி. 1098ஆம் ஆண்டைச் சேர்ந்தவன். குலோத்துங்கன் காலத்து கல்வெட்டு இந்த கோவிலைப் பற்றி சில குறிப்புகளைக் கொண்டுள்ளது. பக்த பிரகலாதன் கதையின்படி விஷ்ணு பக்தனான இரண்யகசிபு தன் மகன் பிரகலாதனைக் கொல்ல இரண்யகசிபு எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் அவை பயனற்றுப் போன நிலையில் பிரகலாதனை கடலில் வீச ஆணையிட்டான். ஆனால் அவ்வாறு வீசும்போது விஷ்ணு அந்த மலை மீது இறங்கி பிரகலாதனைக் காத்தார். அதுதான் சிம்மாத்ரி, அதாவது இன்றைய சிம்மாச்சலம். முனிவர்கள் பக்தர்களின் வேண்டுகோளின்படி வராக நரசிம்மராக அங்கேயே குடிகொண்டார். இக்கோயிலின் தல புராணத்தின்படி
தந்தையின் மறைவுக்குப் பிறகு பிரகலாதன் அகோரருக்குக் கோயில் கட்டினான். அதன் பிறகு அந்த யுகத்தின் முடிவில் கோயில் கேட்பாரற்று அழியத் தொடங்கி மூலவரைச் சுற்றி மணல் குவிந்தது. அடுத்த யுகத்தில் சந்திர வம்சத்தைச் சேர்ந்த புரூரவன் என்ற மன்னன் தெய்வீக சக்தியால் இந்த இடத்துக்கு வந்து அந்தச் சிலையைக் கண்டெடுத்து அழிவுற்ற கோயிலை மீண்டும் கட்டினான். அந்தச் சமயத்தில் ஒலித்த அசரீரியானது அந்த சிலை உருவத்தை காண இயலாமல் சந்தனத்தால் மூடி வைக்கும்படி கூறியது. ஆண்டுக்கு ஒரு முறையே அவருடைய உண்மை உருவை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் கட்டளையிட்டது. அதுபோலவே இன்றுவரை சந்தன மேனியுடனே நரசிம்மர் காட்சியளிக்கிறார். வைகாசி மாதம் வளர்பிறையில் 3ஆம் நாள் சந்தன பூச்சு விலக்கப்பட்டு நரசிம்மரின் உண்மை தரிசனம் காட்டப்படுகிறது. சிமாச்சலத்தில் உள்ள வராக நரசிம்மர் ஆந்திராவில் உள்ள 32 நரசிம்ம கோவில்களில் ஒன்றாகும். இந்த வராக நரசிம்மர் கோவிலில் உள்ள தனி சிறப்பு, வராக நரசிம்மர் சிவலிங்கத்தை போன்று இருப்பார். கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா கோவிந்தா கிரி கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா கோவிந்தா கிரி கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா கோவிந்தா கிரி கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா கோவிந்தா கிரி கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா